ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே! என் வாழ்க்கை எப்போதப்பா சரியாகும்? எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எப்போ நான் நிம்மதியா வாழ்வேன் நீ கேட்டுக்கிட்டே இருந்ததால தான், இப்போது ராஜ யோகத்தோடு கூடிய நல்ல நேரத்தை உனக்காக கொண்டு வந்து, உன் வீட்டு வாசல்லையே உன் அப்பன் முருகன் நிற்கிறேன் என் செல்வமே! நீயும் உன் வாழ்க்கைய நல்லா தான் வாழணும்னு நினைக்கிற, நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் நபர் மூலமாக தானே, உன் வாழ்வில் பல பிரச்சனைகள் வந்து சேருது. எல்லா மனிதர்களுடைய உறவிலும் 3ஆம் நபராக ஒருவர் இருப்பார். அவர் தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ளேயும் இந்த மனிதர்களுக்குள்ளும் பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர் யாரு? யாரால உன் குடும்பத்திலையும் உன் வீட்லயும் பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவு வருதுன்னு யோசிச்சு அவர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமா இருந்து விடு என் செல்வமே. கொஞ்ச நாள் இப்படி அவங்கள விட்டு விலகி இருந்தாலே பிரச்சனைகள் தானா சரியாயிடும். அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு நீ அடைய நினைக்கிற லட்சியத்தையும் சுலபமாக அடைந்து வாழ்க்கையிலும் முன்னுக்கு வந்து விடுவாய் என் செல்வமே. அதை விட்டுட்டு உன் லட்சியம் எவ்வளவோ பெருசா இருக்கும்போது அதை பத்தி யோசிக்காம சின்ன சின்னதா உன் குடும்பத்திலையும் உன் வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் புரிதலின்மையையும் நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காத. நீ செய்யறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு இன்னும் நிறைய நாட்களும் இருக்கு. உன்னை சுத்தி உன்னை பத்தி குறை சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கருத்துக்கு ஏன் தெரியுமா நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு சொல்றேன்? உன்னை பத்தி குறை சொல்றவங்க எல்லாரும் இங்கு சரியான மனிதர்களோ உத்தமர்களோ கிடையாது. அதே நேரத்துல அவங்க என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சு நீ கவலைப்படுறதுக்கு நீ ஒன்றும் கெட்டவனும் கிடையாது. ஊரார் உலகத்தார் சும்மாவே ஏதாவது வாயில திறந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் வாயால் பேசுவதெல்லாம் உண்மை ஆகிவிடுமா என்ன? நீ எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாம் சரியாகும். என் அப்பன் முருகன் என் வாழ்க்கையை பார்த்துக்குவார்னு என் மேல பாரத்தை போடு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உனக்காக நடத்தித்தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது. யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக் கூடாதுன்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும், யாரும் நம்மளை எதுவும் குறை சொல்லிடக்கூடாது திட்டிடக்கூடாது நினைக்கிறவங்களுக்கு தானே சோதனையும் வேதனையும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நீயும் அடுத்தவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, நாம எந்த தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களையும் யோசிச்சு செய்யற. ஆனா உன் வாழ்க்கையில தான் மீண்டும் மீண்டும் தவறுகளும் பிரச்சனைகளும் குறைகளும் குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கா. தவறுகளை தெரிந்து செய்பவர்கள் தன் தேவைக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை போய் நீங்க இந்த தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர்களிடமிருந்து தானாகவே ஒதுங்கி நின்று விடு செல்வமே. தேவைக்கு தேடுபவர்களை தொலைப்பதில் தவறே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க தேவைக்காக மட்டும்தானே உன்னை தேடி வர்றாங்க. அவங்க உன் கூட இருந்தாதான் என்ன, இல்லாட்டி தான் என்ன? யார் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ அதிகமா அவங்க கிட்ட போய் காசோ பணமோ எதையும் எதிர்பார்க்கல. உண்மையான அன்பையும் பாசமான பேச்சையும் எதிர்பார்க்கிற. அதை கூட தர முடியாத மனிதர்கள் இந்த உலகத்துல உன் அருகில் இருந்தால்தான் என்ன, அல்ல உன்னை விட்டு போனால்தான் என்ன? கவலைப்படாம நீ முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த உலகத்துல நிறைய பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு. ஆனா இப்போதெல்லாம் மனைவியை விட கணவன் அமைவதும் இறைவன் கொடுக்கும் வரமாக மாறிவிட்டது தானே. எல்லா பெண்களுக்குமே தன் மனம் மகிழும்படியாக தன் கணவர் தன்னை வச்சுக்கணும், சந்தோஷமா நம்ம விரும்புறத வாங்கி கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் அப்படிப்பட்ட கணவர்கள் அமைவது இங்கு வரமாக மாறிவிட்டது. பல பெண்களுக்கு தான் மனசை புரிஞ்சுக்காத கணவரும், தான் ஆசைப்பட்டதை வேணும்னே செய்யாத கணவரும், தன்னை திட்டி குறை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக குத்தி காட்டி குறை சொல்லுகிற கணவரும் சாபமாகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாம உன் குடும்பத்துல உன்னுடைய துணையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வச்சுக்கணும்னு நினைச்சீனா, அன்போடும் பண்போடும் அனுசரித்து போகும் குணத்தோடும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் பேசக்கூடிய ஆளாக நீ இருந்து அவர்களை உன்வழிக்கு கொண்டு வா என் செல்வமே. தனியாய் பயணிப்பதற்கு எல்லாருமே பழகிக்கணும். ஏன்னா தனிமையில் இருப்பதன் மூலமாக கொடுக்கக்கூடிய தைரியம் யாராலும் எதாலும் கொடுக்க முடியாது. நீ அப்படி தைரியமான ஆளாக எல்லா விஷயங்களையும் தனியாய் செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா எல்லா விஷயங்களையும் முன்னால செஞ்சு சாதிச்சிடவும் முடியும் என் செல்வமே. ஏதாவது ஒண்ணு உன்னை விட்டு போகும்போது அது எனக்கு இருந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு அதை இழுச்சு பிடிச்சு கஷ்டப்படுறதை காட்டிலும் போனா போகட்டும்னு விட்டுட்டு போறது எவ்வளவோ மேலல்லவா. மனிதர்கள் வாழ்க்கை வாழும்போது நம்ம நல்லா வாழ்வோன்ற நம்பிக்கை இருக்கணும். ஆனா யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ற.
அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை எனக்கு சிறப்பானதாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ வாழ பழக வேண்டும். நீ யாரை நம்புகிறாயோ அவங்க உனக்கு முதல் எதிரியா எவ்வளவு கெடுதல் வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ என் செல்வமே. அடுத்தவர்கள் உன்னை வாழ்த்தி பேசினாலும் சரி அல்லது தாழ்த்தி பேசினாலும் சரி, நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. காலமாக நான் இருந்து அவர்களுக்கு எந்த விதத்தில் பதில் சொல்லணுமோ அதை சொல்லுவேன். உன்னை வாழ்த்துபவர்கள் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் வாழ்க்கையில் தரம் கெட்டி போயிடுவார்கள் என் செல்வமே. அவங்க தரம் கெட்டு போனாங்கன்றதுக்காக நீயும் தாழ்ந்து போக மாட்டாய். யார் யார் என்ன பாவம் செய்கிறார்களோ என்ன தவறு செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்க்கையில் விதி விளையாடும். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, உனது ரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவங்க உன்னை அலட்சியப்படுத்துறாங்கன்னு தெரியும் போது அதிலிருந்து ஒதுங்கி போவது தானே உனக்கு நல்லது. இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்தீனா, நீ எத்தனை முறை எவ்வளவு பேர்கிட்ட ஏமாந்து போயிருக்க, நீ எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கங்கிறது உனக்கு தெரிய வரும் என் செல்வமே. பல பேர் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உன்னை ஏமாத்தி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தான் சரின்றது போலவும் தான் தான் நியாயஸ்தன் போலவும் தனக்கு தான் எல்லாம் தெரியுது போலவும் உன்கிட்ட நாட்டாமையா ஏதாவது சொல்ல வந்தாலும் நீ கண்டுகொள்ள வேண்டாம். ஏன்னா அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை பத்தி உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுங்கிறதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தவர் 1000 விஷயங்களை சொன்னாலும் அதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம் என் செல்வமே. உன் நிலைமை நல்லா இருந்ததுன்னா எதிரி கூட உனக்கு நண்பரா உன் கூட சேர்ந்து நிக்கிறேன்னு ஆசையா தேடி வருவாங்க. ஆனா உன்னுடைய நிலைமை தாழ்ந்து போனால் நண்பராக இருக்கக்கூடிய மனிதர் கூட நாளை எதிரியாய் மாறி போவார். அதனாலதான் எப்போதும் உன் நிலைமையை நீ தக்க வச்சுக்கணும். உன் நிலைமையும் உன் வாழ்க்கையும் நல்லா இருந்தாதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நாடி வருவாங்கன்னு நான் சொல்றேன். நீ அடுத்தவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டாமல் அவர் செய்த தவறுக்கெல்லாம் சரி சரின்னு அவங்களுக்கு அடிமையாக இருப்பதை விட, நீங்க செய்யறது தவறு, எனக்கு இது பிடிக்கலன்னு தைரியமாக எடுத்து செல்லக்கூடிய எதிரியாக இருந்து விடலாம் என் செல்வமே. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அது உன்னையும் பாதிக்கும். தவறு செஞ்சா மட்டும் இங்க தண்டனை கிடையாது. தவறுக்கு உடந்தையா இருந்தாலும் அவர் என்னிடம் பாவத்தை அனுபவிக்கத்தான் செய்வார், தண்டனையை அனுபவிக்கத்தான் செய்வார். அதனாலதான் நல்லது செய்யறவங்க கூட நீ எப்போதும் இரு. ஆனா கெட்டது செய்யறவங்க கூட அவங்க செய்யறது கெட்டதுன்றதை எடுத்து சொல்லு. அவங்க மாத்திக்கலைன்னா அவங்கள விட்டு விலகி நின்னுடு. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படவோ மெனக்கிடவோ வேண்டாம். பிரச்சனை தீர்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியும் போதே அதை சரி செய்யும் பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இருந்து விடு என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நான் அதை தீர்த்து வைப்பேன். தேவைக்காக உன்னை தேடி வருப மனிதர்களுக்கு பெயர் பாசம் கிடையாது, சுயநலம். அப்படி சுயநலம் கொண்ட மனிதர்கள் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. என்னனாலும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வேலையோ கடமையோ தேவையோ இருந்துச்சுன்னா உடனே உன்னை தேடி உன்கிட்ட நல்லா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தானே. என்னதான் மனிதன் மாளிகையில் இருந்தாலும் சரி அல்லது குடிசையில் இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்த என்னால் மட்டும்தான் முடியும். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வாய்ப்பு கொடுக்க வந்தேன்.